சின்ன செய்தி உங்களோட பேசிட்டு போகலான்னா, காற்று மாசு ரொம்ப மோசமாக இருக்குன்னு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று மாலையே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சென்னையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு காற்று மாசு ஒலி மாசு நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நகரமயமாக்கப்பட்ட இந்த நெருக்கடி வாழ்க்கையில் நமக்கு இந்த பட்டாசு வெடி இதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயந்தான். ஏன்னா ராக்கெட்டு போன்ற பட்டாசுகள் வெடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ், நிறைய இடம் வேணும் நமக்கு. இங்கே ஒருத்தவங்க ராக்கெட் விட்டாங்கன்னா அது இன்னொருத்தவங்க ஏழை குடிசைகளில் பட்டு எரிஞ்சு போகிற அந்த செய்திலாம் நீங்கள் என்ன, நான் சொல்கிறது வந்து கற்பனை அடிப்படையில் சொல்ல. நாங்கள் ஓலை வீட்டில் தொடக்கத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓலை வீட்டில் இருக்கும்பொழுது எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி எரிஞ்சிருக்கு. நான் இப்போ பேசுகிற ஆப்போசிட்டில் ஒரு வீடு கூட போன தீபாவளிக்கு எரிஞ்சு போச்சு. ஸோ இப்படிலாம் யோசித்து பார்க்கும்பொழுது அந்த ஓலை குடிசைகளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை கவலைக்கிடம்தான். எப்போவுமே நம்மளுடைய கொண்டாட்டம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரை அது நல்லது. இப்போ நம்ம கொண்டாட்டம் மற்றவங்களுக்கு ஒரு துன்பமாக மாறுதுன்னா அப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து நம்ம ஒரு சக மனிதனாக சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நானும் இது குறித்து பெரிய பெரிய தலைவர்கள், அவர் அம்பேத்கராக இருக்கட்டும், அப்புறம் பெரியாராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், இவங்களுடைய கருத்துக்கள் வந்து தீபாவளி குறித்து இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஒரே ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நேரடியாக தீபாவளியை வேணான்னு சொன்னால் மக்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. வள்ளுவர் சொல்லுவார், அறம் போல் அறிவுடையர் எனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஒரு மனுஷனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காதவங்க அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஞானியே கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுபோல் இந்த அறிஞர்கள் வந்து மக்கள் மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு இலை மறை காயா இந்த தீபாவளியை ஒரு வடிவமாக, ஒரு ஷேப்பாக, ஒரு முறையாக கொண்டாடணும்னு அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் நம்ம தான் நேரடியாக எதுனாலும் சுருக்க சொன்னால் தானே நம்மளுக்கு புரியும். இலைமறை காயாக சொன்னால் நமக்கு அவ்வளோ உள்வாங்கிறதுக்கான சூழல் நமக்கு கொஞ்சம் குறைவு தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அறிஞர்கள் கருத்து என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், அவங்க எல்லாருமே இந்த ஒளி நாளில் இருளை அகற்றி அறிவை போற்ற வேண்டும், இப்படி தான் அவங்க சொல்ல வராங்க. சரி, சமயங்கள் என்ன சொல்லுது? பௌத்தம், சமணம், அப்புறம் இந்த ஆரிய பின்னணி இருக்கக்கூடிய இந்த புராண கதைகள், இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சமண பக்தத்தில் பார்த்திங்கன்னா 24வது தீர்த்தங்கர் உயிர் நீத்த நாள் அப்படின்னு சொல்லுது சமண மதம். பௌத்த மதம் வந்து புத்தர் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு முழுமை அடைந்த நாளாக பௌத்தம் சொல்ல வருது. அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நரகாசுரனை வதம் செய்த ஒரு நாள் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி எல்லா சமயங்களும் ஒரு காரணத்தை முன் வைத்து இந்த காற்று அப்புறம் சத்தம், இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இப்போ காற்று மாசால் பாதிக்கப்படக்கூடியது எல்லாருமே தான் மனிதர்கள். நம்மளால் நம்ம இது இருந்தால் எல்லாமே ஒரு வெளியில் இருக்கக்கூடிய புறத்தோற்றத்தை பார்த்து நம்ம மயங்கிடுறோம். நமக்கு எது தேவைன்னு மக்களே, அடிப்படை காற்று நமக்கு வேணும். இந்த காற்று இல்லைன்னா சுவாச பிரச்சனை வரும். உங்களுக்கு நல்லா தெரியல, கொரோனா காலத்தில் சுவாச பிரச்சனை தான், நம்மளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடுலாம் இருந்துச்சு. மக்களே, ஒரு சக மனுஷனை மட்டும் நான் யோசிக்காமல் இந்த பறவைகளுக்காக தீபாவளியை தியாகம் செய்த நம்ம தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. இந்த பூ உலகின் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இயற்கை ஆர்வலர்கள், அவர்கள் எல்லாம் இந்த தீபாவளி குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வந்து இது தமிழர் பண்டிகைன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க. ஆம், இது தமிழர் பண்டிகை கிடையாதுன்னு நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் இலக்கிய சான்று கிடையாது. உங்களுக்கு பொங்கல், இப்போ ஒரு எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு தீபாவளியை எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் முடிவு செய்யலாம். காலை 6லிருந்து 7 வரை பட்டாசு வெடிக்கலாம், மாலை 7லிருந்து 8 வரை வெடிக்கலாம்னு ஒரு அரசாங்கம் முடிவு செய்யலாம். அந்த அரசாங்கத்தின் முடிவுக்கு ஏற்ப மக்கள் வந்து ஒரு 50 விழுக்காடாவது அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பொங்கல் வந்து அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணி நீங்கள் இந்த நேரத்தில் தான் கொண்டாடணும்னு சொல்கிறாங்களா, இல்லை நம் தமிழர்கள் அவர்களாகவே காலையில் எழுந்து அந்த இயற்கைக்கு ஒரு நன்றியை செலுத்துகிறார்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ தமிழர் பண்டிகைகளில் ரொம்ப அற்புதமான நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி உணவு பழக்கம். இப்போ நீங்கள் பொங்கல்னு எடுத்துக்கங்க, ஒரு பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் நமக்கு அந்த நிலம் கொடுத்த அறுவடை பொருட்களை அந்த நிலத்திற்கே நன்றி செலுத்தும் ஒரு விழாவாக பொங்கல் இருக்கிறது. மக்களே, தீபாவளிக்கு எதிரான கருத்துக்களை நான் முன்வைக்கவில்லை. தீபாவளியும் எனக்கு வேண்டும். தீபாவளிக்கு வர வேண்டிய விடுமுறை நாட்களும் எனக்கும் உங்களைப் போலவே வேண்டும். நான் உங்களிடம் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். என்னெல்லாம் சொல்கிறேன்னா,
நம்மளுடைய காற்று மாசு, ஒலி மாசு, அதாவது சத்தம், இது எல்லாமே அதிகமாக நம்ம இந்த இயற்கையை வந்து நம்ம ரொம்ப ஒரு சோகத்துக்கு உள்ளாக்குறோம். இதிலேருந்து நம்ம விடுபட்டு இதை எப்படிலாம் ஷேப் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பசுமை பட்டாசுகள்லாம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு ரொம்ப வயதானவர்கள், இதய பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, பிறந்த குழந்தைகள், இவர்களுடைய நலன் கருதி சென்னை போன்ற நகரங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 7.5 கோடி கிட்ட போயிடுச்சு. சென்னையில் மட்டுமே ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க. அப்போது அந்த இடப்பற்றாக்குறை, வண்டி யார் யாரெல்லாம் ரோட்டில் வண்டி நிறுத்துறாங்களோ அந்த வண்டி மேலாம் போடுறாங்க. நான் வண்டி வச்சுக்கிறதுனால சொல்ல வரல, என் வண்டி மேலேயும் போட்டிருக்காங்க, செய்தி அது கிடையாது. இப்போ ஒரு அக்ரெசிவாக போயிட்டுருக்கு இந்த விழா. பார்த்திங்கன்னா கையில் கொளுத்தி போடுறது, அப்புறம் பிடிக்காதவங்க யாராவது கிராஸ் பண்ணான்னு அவங்க மேலே தூக்கி போடுறது, இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கிற மக்களே. இது ஒரு பெரிய ஒரு நீண்ட உரையாடல். இது நம்மளுடைய தமிழர் விழாக்களில் இந்த தீபாவளி என்பது 19, 20ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் பீரியடில் தான் ரொம்ப பரவலாக கொண்டாடப்பட்டு வருது. நம்மளுடைய தமிழர் பண்டிகையில் பொங்கல் மாதிரியான விழாக்கள்லாம் உங்களுக்கு இலக்கிய குறிப்புகள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தீபாவளி, அறிஞர் அண்ணா தீபாவளி குறித்து ஒரு கருத்து சொல்கிறாரு. தீபாவளி அது குறித்து ஒரு சிறுகதை கூட எழுதியிருக்காரு, தீபாவளி நிழல் அப்படின்னு. கு அழகிரிசாமி ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு, ராஜா வந்திருக்கிறாருன்னு. இந்த எழுத்தாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீபாவளி வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்ன்றாங்க. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இப்போ எல்லா நாளும் பிளைனாக வந்துச்சுன்னா நம்ம எந்த நாளை தான் செலிப்ரேட் பண்ணுறது? ஸோ கொண்டாட்டத்திற்காக ஒரு சில நாட்கள் நமக்கு தேவைப்படுது. எவ்வித மாறுபாடும் இல்லாமல் தீபாவளியை கொண்டாட்ட நாளாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதில் கொண்டாடப்படக்கூடிய அந்த வடிவத்தை மட்டும் ஏதாவது கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில தோழர்கள், பட்டாசு வெடிக்காத தோழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பறவையை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த என்விரான்மெண்ட், இந்த சுற்றுச்சூழலை நேசிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள். ஒரு சின்ன வயசில் நான் எனக்கும் அந்த மாதிரி தான் பட்டாசு வெடிக்காத நாட்கள், பட்டாசு கிடைக்காத நாட்கள், யாராவது பட்டாசு ஒன்று தரமாட்டாங்களான்னு ஏங்கிய நாட்கள்லாம் இருக்குது. அது ஒருவேளை சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு சில சின்ன பசங்களாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நன்மை தீமை கதையெல்லாம். அதுபோல் இந்த சிறு வயதுலேருந்து இந்த நன்மை தீமை கதையில் ஏன் பட்டாசு சம்மந்தமாக ஒரு பாடம் 2வது 3வதுலேயே பாடமாக வச்சா கூட இந்த இயற்கையை கெடுக்கக்கூடிய, காற்றை கெடுக்கக்கூடிய, சுவாச பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இந்த பட்டாசுகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். ஏன் பாடத்திட்டத்திலே வந்தால் இதற்கு மாற்றாக சிவகாசியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தால் இதெல்லாம் நிறைய கேட்க தோணுது. எது எப்படியோ தீபாவளி நமக்கு வேண்டும், தீபாவளி விடுமுறை நாள் நமக்கு வேணும். இந்த சிவகாசி தொழிலாளர்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காமல் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து எதிர்வரும் காலங்களில் இந்த தீபாவளி அமைய வேண்டும் என்று நான் உங்களிடையே மகிழ்ச்சியாக தீபாவளி வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.